அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபொராள் எழும்பி பாராக்கோட கூட கேதேசுக்கு போனாள். அல்லேலூயா. ஆமா, இந்த பயணத்துல மேன்மை உனக்கு வராது. கவனி, இங்கேயும் பாராக்க கொஞ்சம் கவனிக்க வேண்டியிருக்கு. மேன்மை வராதா? சரி சரி சரி, அப்படின்னா பரவாயில்ல, நீங்க வர வேண்டாம், கர்த்தர் நிச்சயமா ஒப்பு கொடுப்பார்னா நான் போறேன். இந்த பாராக்குள்ள இருந்த இன்னொரு விஷயம் என்னன்னா, மேன்மை எனக்கு வர வேண்டாம், கர்த்தருக்கு வந்தா போதும், ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டா போதும். ஹல்லேலூயா. நாம ஒரு மனதோட இந்த பிசாசை துரத்துவோம். கவனிங்க, தெபொராள் இங்க கிரெடிட் எடுக்கல, பாராக்கும் கிரெடிட் எடுக்கல. அவ எந்த ஸ்திரியை கொண்டு கர்த்தர் முறியடிக்க போறாருன்னு எனக்கு தெரியல, பரவாயில்ல, நாம போனா ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவாருன்னா நாம சேர்ந்தே இந்த யுத்தத்தை செய்வோம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பம் ஒருமனப்பட்டுச்சுன்னா பிசாசை துரத்த முடியும். 2 பேராவது 3 பேராவது கர்த்தருடைய நாமத்தினாலே ஒரு மனதோடு கூடி இருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். இந்த ஒரு மனதை கெடுக்கிறதா பிசாசுடைய தந்திரம். இந்த யுத்தத்தை பாருங்க, ஒரு மனதோட செய்யறாங்க. தெபொராளை கூப்பிட்டா, இல்ல நான் எல்லாம் வரமாட்டேன், நீ வேணா போ சொல்லல. பாராக் சொல்றாங்க, நான் போறேன், நீங்களும் வந்தா நான் போறேன். ஒரு மனமா நிக்கிறாங்க. திரும்ப கர்த்தருடைய வார்த்தை வருது, நான் வாரேன், நீ போகும்போது மேன்மை உனக்கு கிடையாது, பரவாயில்ல, மேன்மை வேண்டாம், பேர் வேண்டாம், சத்ருவை வீழ்த்தினா போதும். நம்ம கோல் என்னங்க? நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம எய்ம் என்ன? நமக்கு விரோதமாய் போராடுகிற சத்ருவை துரத்தணும், சத்ருவை வீழ்த்தணும். ஆமென் சொல்லுங்க. யாருக்கும் பேர் தேவையில்லை, கர்த்தர் நாம மகிமைப்பட்டால் போதும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிறார். அவர்கள் கையில கர்த்தர் தேசத்தை ஒப்பு கொடுக்க ஆயத்தமாகிறார். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமா பேசுறாங்க, தைரியமா பேசுறாங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு வெளியில ஆண்டவருடைய வார்த்தை பேசுறதுக்கு கூச்சம், பயம். நான் டெய்லி காலையில பிள்ளைகளுக்கு அறிவுரைகளை, அட்வைஸை கொடுத்துட்டு இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவங்கள்ட்ட சொல்ற காரியம் அதுதான். உன் ஸ்கூல்ல, உன் காலேஜில் நீ தைரியமா ஏசப்பா பத்தி பேசணும், கூச்சப்படக்கூடாது. நெருங்கி பழகுற உன் நண்பரிடத்துல, நெருங்கி பழகுகிற உன்னுடைய சகோதரர்களிடத்துல ஆண்டவருடைய வார்த்தை பேச கூச்சப்படக்கூடாது. தெபொராள் தைரியமா பேசினது போல நீங்க பேசணும். ஏன்னா நம்ம போய் பேசலையே, தேவையில்லாதது பேசு. தேவையில்லாத காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து வளவளன்னு எவ்வளவோ காரியங்களை யாரோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை, ரட்சிப்பிற்கு ஏற்ற வார்த்தையை நம் ஜனத்தின் நடுவில் தைரியமா பேசினால் எழுப்புதல் வந்துவிடும். ஹல்லேலூயா. இங்க கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை, டெய்லி காலையில நீங்க கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை, டெய்லி நீங்க மெடிடேட் பண்ற ஆண்டவருடைய வார்த்தையை தைரியமாய் பேசுங்கள். சத்ருவை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. 20 வருஷம் அவர்களை ஆட்டி படைத்த ஒரு சத்ரு பாருங்க. கீழே நம்ம கவனிக்கும் போது சாதாரணமான ஒரு பெண்ணுடைய கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறார். 17வது வசனத்துல, 16வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பாராக் ரதங்களையும் சேனைகளையும் புற ஜாதிகளுடைய அரோசேத் மட்டும் துரத்தினான். சிசராவின் சேனை எல்லாம் பட்டய கற்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதி இருக்கவில்லை. சிசரா கால்நடையாய் கேனியனான ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்குள் ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனாகிய ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவை எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோட சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்துக்குள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்தினால் மூடினாள். அவன், சிசரா, யாகேலை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றான்.
பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டாள். அது உருவ போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு என்னங்க இந்த வேலை அப்படின்னு யாகேல் இருக்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிற, சத்துருவை வீழ்த்துகிற ஒரு தருணம் எனக்கு கிடைச்சா நான் அதை செய்வேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற ஆவிக்குரிய அர்த்தம் புரியுது? அவங்க கையில தானே அந்த பொறுப்பு இருக்கு, இவங்க கையில தானே அந்த பொறுப்பு இருக்கு. தெபொராள் வந்து பார்த்துக்கட்டும், இல்லைன்னா பாராக் வந்து பார்த்துக்கட்டும். அவள் அப்படி யோசிக்கல. என் கையில் இந்த சத்துருவை கர்த்தர் ஒப்பு கொடுத்திருக்கிறாருன்னா என்னால முடிஞ்சது. ஆணி எடுக்கிற நெற்றி பொட்டுல வச்சு ஒரே அடி. 20 வருஷம் சிம்ம சொப்பனமா இருந்தவன், கானானிய ராஜாவுக்கு சேனாபதியா இருந்தவன். ஹல்லேலூயா. எப்படி இந்த சாதாரண பெண்ணால வீழ்த்த முடிஞ்சதுன்னா அவள் பலம் அல்ல, இந்த 3 பேரும் ஒருமனப்பட்டதுனால கர்த்தருடைய வல்லமை அவள் மேல இறங்கிருச்சு. அதுதான் உண்மை. படைத்தலைவன் அவன் உறங்கிட்டு இருக்கலாம், எல்லாம் ஓகே தான், அவன் பெரிய ஆளு. இவன் சாதாரணமான பெண். அவன் கீழே படுத்து கிடக்கிறவன் யுத்த வீரன். ஆயாசமா தூங்க வச்சு, பாலை கொடுத்து தூங்க வச்சு அழகா. ஆமே, இதை வாசிக்கும் போது எது ஞாபகத்துக்கு வருது? தாவீது இந்த ஒரு சின்ன பையன் கோலியாத்துக்கு நெற்றி பொட்டுல கூழாங்கல்ல வச்சு அடிச்சானே, அங்கேயும் கூழாங்கல் அல்ல, தேவ வல்லமை தான் வேலை செஞ்சது. இங்கேயும் கூடார ஆணி அல்ல, தேவனுடைய வல்லமை கிரியை செய்தது. ஒருமனப்படுகிற இடத்துல தேவ வல்லமை இறங்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாராக்குடைய வேலை இல்லைன்னா தெபொராளுடைய வேலை என்ன? யாகேல் இருக்கல, யாகேல் இருக்கல. அவர்களுக்கு கையில ஒப்பு கொடுத்த போது அவங்க கடமையை ஒழுங்கா கர்த்தருக்கு என்று அவங்க செஞ்சாங்க. ஆமென் சொல்லுங்கள். 22வது வசனம், பின்பு செசராவை தொடருகிற பாராக் வந்தான். அப்பொழுது யாகேல் வெளியே அவனுக்கு எதிர்கொண்டு போய், வாரும், நீர் தேடுகிற மனுஷனை உமக்கு காண்பிப்பேன் என்று சொன்னாள். அவன் அவளிடத்தில் வந்தபோது இதோ செசரா செத்து கிடந்தான், ஆணி அவன் நெற்றி பொட்டில் அடித்திருந்தது. இப்படி தேவன் அந்நாளிலே கானானியரின் ராஜாவாகிய யாபீனை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தினார். ஆமென் சொல்லுங்கள். நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தைகளை உண்மையாய் உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்து இந்த வார்த்தைகளுக்கு ஒப்பு கொடுக்கிற உங்களுக்கு சொல்றேன், இதுவரை உங்களை அடிமைப்படுத்துகிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் கீழடங்கி போக செய்வாராக, உங்களுக்கு கீழே தாழ்த்தி போடுவாராக. சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள், வியாதியின் கட்டுகள் எவைகளாக இருந்தாலும் கானானி ஆவிகளை இயேசு உங்களுக்கு முன்பாக துரத்தி போடுவாராக. வீட்டுல ஒருமனப்படுங்க, சபையில ஒருமனப்படுங்க, குடும்பத்துல ஒருமனப்படுங்க. கர்த்தருக்காக, கர்த்தர் சொன்னா அப்படியே செய்ய கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்கள் கையில் செசராக்களை ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது பாருங்க, அடுத்த வசனம் 24வது வசனம், இஸ்ரவேல் புத்திரரின் கை கானானியரின் ராஜாவாகிய யாபீனை நிர்மூலமாக்கும் மட்டும் அவன் மேல் பலத்து கொண்டே இருந்தது. கர்த்தர் செயல்பட ஆரம்பிச்சுட்டாருன்னா நம்முடைய கரங்கள் பலப்படும். ஹல்லேலூயா. இப்ப 2 போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட்ல அவ ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறா, வார்த்தையை கேட்கிறா. 2வது வார்த்தையை சொல்றா, வார்த்தையின்படி ஜனங்கள் செய்யறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, அற்புதம் நடக்கிறது. இப்போ இந்த யுத்தத்துல வெற்றிக்கு 3 பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறாங்க. 1 தெபொராள், 2 யாரு? பாராக், 3 யாகேல். இப்ப அடுத்த அதிகாரத்துல நீங்க படிச்சு பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கும். இவங்க 3 பேருமே கிரெடிட் எடுக்கல. என்னாலதான் நடந்தது, நான் சொல்லிதான் அவரு போனாரு. அவன் பாராக்கு சொல்லல, என்கிட்ட தான் படபலம் இருந்துருச்சு, நான் தான் மற்ற ஜனங்களை எல்லாம் வீழ்த்தினேன்.
யாகேல் சொன்னாங்க நான் தான். அப்படி யாருமே சொல்லல, யாகேலும் சொல்லல, நான் தான் அடிச்சு வீழ்த்தினேன். அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா இப்போ அவர்களுக்கு யுத்தம் பண்ணின கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். ஹalleluya. நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்க? வார்த்தையை கேட்கிற இடத்துல இருக்கிறீங்களா? வார்த்தையை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இல்ல கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமீன் சொல்லுங்கள். இந்த மூணுலையுமே நான் இல்லை அப்படின்னா இன்றிலிருந்து வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிங்க. நான் வார்த்தையை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன் பாஸ்டர், தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அடுத்த நிலைக்கு வாங்க. வசனத்தை பேச ஆரம்பிங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சீக்கிரத்தில் கர்த்தரை துதித்து பாடுகிற நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போவார். ஹalleluya. ஒரு தாக்கத்தை தெபொராள் உண்டு பண்ணுகிறார்கள். ஒரு தாக்கத்தை தெபொராள் உண்டு பண்ணுகிறார்கள். கர்த்தரை புகழ்ந்து அவர்கள் பாடுகிறார்கள். 5வது அதிகாரம் பாருங்க. அந்நாளிலே தெபொராளும் அபிகாமின் குமாரன் பாராக்கும் பாடின பாட்டாவது அப்படின்னு சொல்றது தொடங்குது. எப்படி தொடங்குதுன்னா, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தம், ஜனங்கள் மனப்பூர்வமாய் தங்களை ஒப்பு கொடுத்ததின் நிமித்தமும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். அல்லேலூயா. அவங்க கிரெடிட் எடுக்கவே இல்லை. இந்த குணம் அவர்களுக்கு இருப்பதை கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருந்தார். நல்ல கவனிங்க. எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை செலுத்துகிற குணாதிசயம் உங்களுக்குள் இருந்தால் சிசராக்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கடைசியில நான் தான் இதை செஞ்சேன், என்னால தான் இது செய்யப்பட்டது, ஏன் சாமர்த்தியம் தான், அப்படிப்பட்ட எண்ணம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் செயல்பட முடியாது. என்ன வந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நான் தேவனை மேன்மைப்படுத்துவேன், என் உயர்வின் மேன்மையெல்லாம் கர்த்தருக்கு உரியது என்கிற எண்ணம் இருந்தால் சசராக்களை கர்த்தர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். கானானி ஆவியை துரத்துகிற வலிமையை கர்த்தர் உங்களுக்குள் தருவார். கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த பாட்டை நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அற்புதமா இருக்கும். யாகேலை பத்தி, யாகேல் மூலமாய் கர்த்தர் செஞ்சதை அவங்க பாடியிருப்பாங்க. ஆண்டவரை புகழ்ந்து, ஆண்டவர் யுத்தம் பண்ணின விதத்தை பாடியிருப்பாங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஆண்டவர் எப்படி யுத்தம் பண்ணினா என்று சொல்லி அவரை பாடி கீர்த்தனம் பண்ணினார்கள். ஹalleluya. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் இருக்கிறது? கர்த்தரை நாம் புகழ்ந்து பாடணுங்கிற ஏக்கம் இருக்கிறது? கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றிலும் நான் தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். எல்லாவற்றிலும் நாம் கர்த்தரை புகழ்ந்து பாட வேண்டும். ஹalleluya. தெபொராள் அவங்க பாடினது மட்டும் இல்ல, ஜனங்களை பாட வைக்கிறாங்க. ஜனங்களை பாட அவர்கள் உற்சாகப்படுத்துகிறார்கள். ஆமே. நிறைய காரியங்களை இதுல சொல்லி கர்த்தரை, அவர் ஆண்டவர் செய்த நன்மையை புகழ்ந்து பாடுகிறார்கள். சிவந்த சமுத்திரத்திற்கு முன்பாக கர்த்தர் செய்த அற்புதங்களை பார்த்து அதை கடந்து வந்து அக்கறைப்பட்ட போது இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட மிரியாம் இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து நடனமாடி கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்கல்ல, அதே போல தெபொராளும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறார்கள். நமக்குள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிற இருதயம் நமக்கு வேணும். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரால் தான் இந்த வெற்றி, ஆண்டவரால் தான் இது சாத்தியம். அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்துல, நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்ப எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை மேன்மைப்படுத்துகிற இருதயம், கர்த்தரை உயர்த்துகிற இருதயம் நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. இதுல எந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க? ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிற இடத்துல இருக்கிறீங்களா? ஆண்டுடைய வார்த்தை பேசுற இடத்துல இருக்கிறீங்களா? ஆண்டவரை துதிக்கிற இடத்துல இருக்கிறீங்களா? நீங்க ஆண்டுடைய வார்த்தை கேட்கிற இடத்துல இருந்தா சீக்கிரத்துல பேச ஆரம்பிங்க. நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நான் விசுவாசிக்கிறேன், சீக்கிரத்துல கர்த்தர் செய்த நன்மையை துதித்து பாடுகிற இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? ஹalleluya. மைனர். Thank you Jesus. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே.
தெபொராள் கர்த்தருடைய குரலை கேட்டவர்கள். கடினமான சூழ்நிலைகளிலும் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடந்தவர்கள். தெபொராள் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையை, ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் வழிநடத்துதலையும் தைரியமாய் பயமில்லாமல் பயத்தோடு இருந்த ஜனங்களோடு பேசினவர்கள். பாராக் பயந்து கொண்டிருந்தார். பாராக்கை தைரியப்படுத்தி தைரியமா ஆண்டவருடைய வார்த்தை பேச, கர்த்தரும் கூட இருப்பார், கர்த்தரும் கையில இதை ஒப்பு கொடுப்பார். உங்க வீட்டுல தைரியமா பேசுங்க கர்த்தருடைய வார்த்தை. உங்களை சுற்றிலும் சிலர் பயந்து கொண்டிருக்கலாம், இதெல்லாம் எப்படி நடக்கும்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி நிச்சயமா இயேசு செய்வார், இயேசு நன்மையானதை செய்வார். தைரியமாய் பேசுங்கள். அவர்களுக்குள்ள ஒரு மனதை கொடுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து நம் கர்த்தரை துதிப்போம். வீட்டுக்குள்ள ஒரு மனம், குடும்ப ஜெபம் இருக்கணும். ஒரு மனதோடு நீங்கள் கர்த்தரை தேட ஆரம்பிச்சா பிசாசு வெட்கப்பட்டுருவான், செசரா வெட்கப்பட்டுருவான். இல்ல ஃபேமிலி பிரேயர்ல அப்பா ஒரு இடத்துல, அம்மா ஒரு இடத்துல, பாட்டி ஒரு இடத்துல, பிள்ளைங்க இன்னொரு இடத்துல, தனியாதான் பாஸ்டர். முதல்ல அதுக்கு ஜெபம் பண்ண, எங்களுக்குள்ள ஒரு மனதை தந்து நான் வீட்டுல கருத்தா ஜெபம் பண்ண ஆண்டவரே. சிசராக்களை கர்த்தர் உங்க கையில ஒப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா, ஆமென். தெபொராள் ஜனங்களை ஆராதனைக்காக வழி நடத்தினவர்கள். இந்த வெற்றி என்னால் அல்ல, பாராக்கினால் அல்ல, யாகேல்னால் அல்ல, கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பாட வைத்தார்கள். பைபிள் சொல்லுது 20 வருஷம் ஒடுக்குனாங்கல்ல, அடுத்த 40 வருஷம் ஜனங்கள் அமைதலாய் ஜீவனம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். சத்துரு பட்சித்த வருஷத்தின் விளைவை கர்த்தர் 20 மடங்காய் திரும்ப தருவார். நல்ல கைகளை தட்டி, பட்சித்த வருஷங்களின் விளைவை கர்த்தர் 2 மடங்காய் திரும்ப தருவார். நீ வார்த்தை கேட்க ஆரம்பிச்சுட்டா, பேச ஆரம்பிச்சுட்டா, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சுட்டா, ஹல்லேலூயா. ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட கைத்தட்டி பாடலாம். என் ஆத்துமாவே நீ நன்றி சொல்லு, முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும், நல்ல கைத்தட்டி சத்தமா, என் தேவன் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும், ஓ கர்த்தர் செய்த, விசுவாசத்தோடு சொல்லுங்க. சிசராக்களை கர்த்தரின் கையில ஒப்பு கொடுப்பார். என் தேவன் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும், ஓ கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி, ஓ வாழ்நாளெல்லாம் சத்தமாய் பாடுவோம், கர்த்தரை புகழ்ந்து பாடுவோம். வாழ்நாளெல்லாம் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நீ ஒரு நாளும், ஓ என் தேவன் செய்த, ஆமென். கர்த்தர் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும், என் தேவன் செய்த நன்மைகளை நீ ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த, நல்ல கைத்தட்டி, ஆமென். என் தேவன் செய்த மறவாதே. விழி விழி தெபொராளே, விழி விழி, பாட்டு பாடு. பாராக்கே எழும்பு, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. கர்த்தர் அந்த அதிகாரத்தை உன் சிரசிலே வைக்கிறார். தெபொராக்களே எழும்புங்கள், பாராக்கே எழும்பு. கர்த்தர் உன் கையிலே சிசராவை ஒப்பு கொடுப்பார். நல்ல கைகளை தட்டி சத்தமாய், நாமதானமா ஷதரபலகதனா ரேமகது நம ஷபடதரபலகதரபலகதா
கர்த்தர் நமக்கா யுத்தம் செய்கிறவர். நல்ல விசுவாசத்தோடு கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஹalleluya. இருப்பு ரதங்கள் இருந்தால் என்ன, மந்திரவாதங்கள் இருந்தால் என்ன, தந்திர வல்லமைகள் இருந்தால் என்ன, தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக அது இல்லாமல் போய்விடும். நல்ல விடுதலையோடு கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இவ்வளவு நாட்கள் உங்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பொல்லாத ஆவிகளிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு விடுதலை தருகிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி ஆமென் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. இந்த தபராளை போல நான் ஆண்டுடைய வார்த்தையை கேட்கிறவனா, இந்த தபராளை போல கர்த்தருடைய வார்த்தை தைரியமா பேசுகிறவனா, இந்த தபராளை போல கர்த்தரை ஆராதிக்கிறவளாய் மற்றவர்களை கர்த்தரை புகழ்ந்து பாடுவதற்கு வழி நடத்துகிறவர்களாய் கர்த்தரை மாற்றணும்னு விரும்புறவங்க உங்க 2 கரங்களை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன். பரிசுத்த பிதாவே, கரங்கள் உயர்த்தப்பட்ட ஒவ்வொருவருக்கும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு தபராளை எழுப்பினீர். தபராளை எழுப்பி பாராக்கை ஆண்டவரை பலப்படுத்தினீர். தபராளும் பாராக்கும் சேர்ந்து போன போது ஆண்டவரே, சாதாரணமான ஒரு ஸ்திரீயுடைய கையில ஆண்டவரே அந்த பலவானை பொல்லாத கிரியையை ஒப்பு கொடுத்து அழிக்க வைத்தீர். அவர்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வைத்தீர். அப்படிப்பட்ட எழுப்புதல் எங்கள் குடும்பங்களுக்குள்ள நிறைவாய் வரட்டும், எங்கள் சபைகளுக்குள்ள நிறைவாய் வரட்டும், எங்கள் தேசங்களுக்குள்ள நிறைவாய் வரட்டும். தபராக்கள் எழும்பட்டும், பாராக் எழும்பட்டும். யாகேல் போன்ற சாதாரணமானவர்கள் கூட கர்த்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பட்டும். ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும். ராஜா, கர்த்தர் அற்புதங்களை செய்யப்பா. உங்க நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். அந்த ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீடுகளுக்கு செல்லும் போது உடைய பாதுகாப்பு இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. ஆராதனை வெளிப்பட்ட எல்லாம் மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.